வணக்க நண்பர்களே. தெய்வங்களுக்கு பண்டிகைனா மாசந்தோறும் வரும். ஆனா வேதங்களுக்கு பண்டிகைனா அதுதான் ஆவணி அவிட்டம் சொல்லுவாங்க நம்ம பெரியவங்க. ஆவணி அவிட்டம் அப்படின்னா புதுசா பூணூல் மாத்திக்கிறது மட்டும் கிடையாது. வேதங்களை கத்துக்கிற ஒரு திருநாளாவே ஆரம்ப காலத்துல இருந்து இது கொண்டாடப்பட்டு வருது. அதனாலதான் ஆவணி அவிட்டத்தை உபகர்மான்னு சொல்லுவாங்க. உபகர்மா அப்படின்னா என்னன்னா ஆரம்பம் அப்படின்னு அர்த்தம். அதாவது வேத ஆரம்பம், வேதாரம்பம் என்பதுதான் பொருள். இது வரைக்கும் ஓதன வேதங்கள் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அதை நிவர்த்தி செய்வதற்கும் இந்த நாள்ல காயத்ரி மந்திரம் ஜபம் செய்யணும். இனிமேல் கற்க இருக்கும் மந்திரங்களை நல்லா பலமா கத்துக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த பிரபஞ்சமும் இந்த பிரபஞ்சத்துல வாழக்கூடிய சகல உயிர்களும் நல்லா சிறப்புற்று வாழ வேண்டும். இந்த பிரபஞ்சத்தை கட்டி காக்கக்கூடிய சகல தெய்வங்களும் திருப்தியோடு செயல்படவும் இந்த நாள்ல சங்கல்பம் ஏற்க வேண்டும். பூமியில குற்றங்கள் குறைந்து அன்பும் ஒழுக்கமும் பெருகணும். எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சி சந்தோஷமா இன்பமா வாழணும்னு வேண்டிக்கிறதே ஆவணி அவிட்டத்தின் முக்கிய நோக்கம். மூலத்துல பிடிச்சத அவிட்டத்துல விடுறா அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதாவது தெய்வங்கள் திருப்திப்படவும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழவும் காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கணும், டெய்லி சொல்லணும்ன்றது விதி. அப்படி என்னால டெய்லி சொல்ல முடியாது அப்படின்றவங்க மாதத்துல மூல நட்சத்திரத்துல தொடங்கி அவிட்டத்துல வரைக்கும் சொல்லலாம் காயத்ரி மந்திரம். அதாவது 5 நாட்கள். அவிட்ட நாட்கள்ல ஓதப்படக்கூடிய வேதங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கானது, வலுவானதுன்னு நம்ம முதியோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆவணி அவிட்டம் என்ற பெயரிலே இந்த நிகழ்வு எந்த மாதம் எந்த நாளன்று வரும் என்பது தெரிந்துவிடும். ஆடி அழைக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆடி மாசம் பிறந்ததுல இருந்தே வரிசையா பண்டிகைகள் ஆயிடுச்சுன்னு வரும்னு சொல்லுவாங்க. இந்த நாள்ல முக்கியமா ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. ரிக், சாம, யஜூர் மற்றும் அதர்வன அப்படின்ற வேதங்கள் இருக்குது. அந்த வேதங்களை அசுரர்கள் என்ன பண்றாங்க, திருடின்னு போயிடுறாங்க. யாராலுமே மீட்க முடியல. அதுக்கப்புறம் நம்ம மகாவிஷ்ணு ஹைக்ரீவராக அவதாரம் எடுத்து அசுரங்க திருடின்னு போனாங்க இல்லையா, அந்த வேதங்களை அதை மீட்டு கொடுத்த நாள் தான் ஆவணி அவிட்டம் சொல்றாங்க. இந்த நாளன்று மகாவிஷ்ணு மீட்ட வேதத்தை படிக்க ஆரம்பிக்கிறதால புதிய தொடக்கத்தை ஏத்துக்கிறாங்க. ஆவணி அவிட்டத்தின் சிறப்புகளையும் முக்கியத்துவத்தையும் தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.